சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிகளுக்கு உண்டான மாசி மாத பலன்களையும் பரிகாரங்களையும் பார்ப்போம். 13/2/2026 பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை, கும்பம், உத்தராயணம், விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி நமக்கு தொடங்குகிறது. தேய்பிறை ஏகாதசி திதி, சுபமுகூர்த்த நன்னாளும், மூல நட்சத்திரம் 3வது பாதம், தனுசில் மாதம் உதயமாகிறது. இன்றைய யோகம் வஜ்ர நாமகரண யோகம், அதே மாதிரி கரணம் பாலவ கரணம். இப்பொழுது சூரியன் கும்பத்தில் பயிற்சியாகி விட்டார். சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரக சேர்க்கை. மீனத்தில் சனி, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, சந்திரன் தனுசில், செவ்வாய் மகரத்திலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த மாதத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நமக்கு சுட்டிக்காட்ட இருக்கிறது? விவசாயம், மழைப்பொழிவு, பங்கு வர்த்தகம் சிறப்பாக இருப்பதற்கு இந்த மாதம் வாய்ப்பு அளிக்கும். தங்கம், வெள்ளி இரக்கம் கண்டது மீண்டும் ஏறுமுகத்தை நோக்கி பயணம் செய்யும். கிழங்கு வகைகள் விலை அல்லது விளைச்சல் அதிகரித்து ஒரு நன்மையை செய்யக்கூடும். இந்த மாதத்தில் சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனா, மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. உங்க எல்லாருக்கும் தெரியும் மகா சிவராத்திரியை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு. சிவாலயங்களுக்கு சென்று எத்தனை சிவாலயங்களை நம்மளால் தரிசிக்க முடியுமோ சிவநாம சங்கீர்த்தனங்களை ஓம் நம சிவாயா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாவே போதும். அந்த சிவன் நமக்குள் வருகின்ற ஒரு நாள் சிவராத்திரி. அது 3ஆம் தேதி. செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி அமாவாசை. இந்த அமாவாசையில் மிகப்பெரிய சூட்சமமான விஷயங்கள், சம்பிரதாயங்கள் படி திருவிழாக்கள் நடக்கும். அதாவது மயான சூறை என்று விழா நடக்கும். மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் அவர்களுக்கு அந்த தீச்சட்டி இறங்கி அந்த அம்மனை சுடலைக்கு அழைத்து சென்று மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், தன்னுடைய விளைச்சல் கொண்டு போன பொருட்களை எல்லாம் அங்க அம்மனுக்கு அதை வாரி இறைத்து மன சந்தோஷப்படுத்துவாங்க. அந்த திருவிழா மாசி 3ஆம் தேதி அதிவிமர்சையா நடக்கிறது மேல்மலையனூர். அதற்கு அடுத்தபடியா நடக்கிறது நிறைய ஊர்கள் இருக்குது. இருந்தாலும் இது ஆங்காங்கே இருக்கிற ஊர்ல பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி அமாவாசைக்கு அடுத்து 6ஆம் தேதியே நமக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வைணவ பண்டிகை, சிறிய திருவடி, ராமர் தரிசனம். இது ரொம்ப அற்புதமான விஷயம். நம்ம வைணவம் சிவம்ங்கிறத பார்க்க கூடாது. இதுல இந்த மாசியில அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக மாதம்னாவே எனக்கு மாசி தான் ரொம்ப சொல்ல தோணும். ஏன்னா 2 வகையான பண்டிகைகள் அங்கே நடக்கும், புரியுதுங்களா? இந்த திருவடிகள் உற்சவத்துக்கு கலந்து கொண்டு ஐயனை அந்த பெருமாளை நம்ம பார்க்கும்போது நமக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட அத்தனை சங்கடங்களும் தீர்ந்து விடும். அதுக்கப்புறம் மார்ச் 18ஆம் தேதி மாசி 18க்கு மாசி மகம். இந்த மகம் என்ன செய்யும் அப்படின்னா புனித நீராடல், புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆலயத்தில் வீட்டிருக்கின்ற பெருமாள், எம்பெருமாள் இருக்கார். இப்ப திருக்கோயில் உள்ள பெருமாள் இருக்காருன்னா மாசி மகத்துக்கு தீர்த்தவாரை புறப்பட்டு செல்வார். எங்க போறார்? கடலூர் வரலும் போறார். ஏன் போறார்? தன்னோட இடத்த, ஏன்னா முதல் உலகத்தின் சர்வேயர் அவர் தான். திருக்கோயிலூர் பெருமாள் தான் உலகத்தோட முதல் சர்வேயர். ஏன்னா உலக அலைந்தவர் அவர் தான். 3 அடியில் உலக அலைந்தார் இல்லை. இப்ப எல்லாரும் சர்வேயருக்கு பணம் கட்டி அளக்கிற மாதிரி அவர் அளந்துட்டார், புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்றாரு? தன்னோட இடம், நிர்வாகிக்கிற இடம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி நடந்தான் கிடந்தான் என்று அந்த பாசுரத்திலே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது போல நிறைய விஷயங்கள் இங்கு இருக்கிறது. அந்த நாளை மாசி மகத்தன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் ஒரு புனித நீராடி வருவது சிறப்பு. கடலுக்கு போக முடியல, நதிகளுக்கு போகலாம், புரியுதுங்களா? பக்கத்தில் இருக்கிற ஆறுகளுக்கு போங்க, நீராடி மகிழுங்க, நம்மளோட பாவ விமோசனத்தை தீருங்க. அதே மாதிரி மாசி 30ஆம் நாள் காருடையான் நோன்பு. இது ரொம்ப சிறப்பு. சத்தியவான் சாவித்திரி அன்னைக்கு ரொம்ப நாம அப்ப சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கோம். நீ விரதம் இருக்கலனாலும் பரவாயில்ல, சத்தியவான் சாவித்திரி புராணத்தை படி, இல்ல கதையை கேளுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்ட இந்த மாசி மாத பலன்களை வரும் பகுதிகளில் பார்ப்போம்.